கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் அருகே நடுக்கடலில் சைப்ரஸ் நாட்டு எண்ணெய் கப்பல் மோதியதில் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருந்த மீனவர்களையும் 3 நாட்டு படகுகளையும் விசைப்படகில் சென்ற மீனவர்கள் கயிறு கட்டி போராடி மீட்ட வீடியோ வெளியானது. விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பிருக்கிறார். வணக்கம் கண்ணன், விவரங்கள். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் வல்லவள பகுதியைச் சேர்ந்த 38 மீனவர்கள் கழிந்த 15ஆம் தேதி தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 5 விசைப்படகுகளில் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கு சென்றுள்ளனர். விசைப்படகு மீனவர்கள் உதவிக்காக 3 நாட்டு படகுகளும் மீனவர்கள் உடன் சென்றதாக கூறப்படுகிறது. கழிந்த 17ஆம் தேதி மதியம் தேங்காய்பட்டணம் நடுக்கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த சைப்ரஸ் நாட்டு எண்ணெய் கப்பல் 3 நாட்டு படகுகள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 படகில் இருந்து தூக்கி வீசப்பட்ட மீனவர்கள் கடலில் தத்தளித்த நிலையில கவிழ்ந்த 3 படகையும் தத்தளித்த மீனவர்களையும் விசைப்படகு மீனவர்கள் கயிறு கட்டி போராடி மீட்டு அவர்களை நேற்றிரவு பத்திரமாக கரை கொண்டு சேர்த்தனர். இந்த நிலையில கப்பல் மோதி நடுக்கடலில் கவிழ்ந்த 3 நாட்டு படகுகளையும் மீனவர்களையும் விசைப்படகு மீனவர்கள் போராடி மீட்ட வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. மதர்ல இப்படி ஆகாது, மதர்ல இப்படி ஆகாது. வேற போட்டில் இப்படி ஸ்பீடாச்சு போக அடிச்சு வந்து கல்லீரல் எல்லாம் அடிச்சு வை. വലിവെട്ടി കമന്റ് അതുപോലെ വലിവെട്ടി കമന്റ് பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.